இன்னைக்கு பார்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சொல்றாரு, ஒன்லி பிலீவ் அப்படின்னு சொல்றாரு. வெறும் நீங்க நம்ப தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. சீஷர்களும் இயேசுவும் படவுல போயிட்டு இருக்காங்க. ஒரு சூழல் காற்று வருது அந்த இடத்துல. ஓகே, அதை பார்த்துட்டு இந்த சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க. ஆனா இயேசுவோ தூங்கிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? இப்போ எழுப்பி நாங்க செத்து போறது உங்களுக்கு ஓகேவா, நாங்க மாண்டு போக போறது உங்களுக்கு ஓகேவான்றப்போ அவர் ஒண்ணுமே இல்லை, தூக்கத்துல இருந்து எழுந்து அவர் அந்த காற்றை அதட்டி உடனே அந்த காற்றெல்லாம் அமைதியாயிடுது. உடனே இவங்க யோசிக்கிறாங்க, எப்படிடா எல்லாம் முடியுதுன்றப்போ ஏசப்பால அவங்களை பார்த்து, ஏன் உங்களுக்கு விசுவாசமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கு கூட நம்மளோட வாழ்க்கையில பெரிய புயல் வர்றது உண்மைதான். அதாவது மலையை போல அந்த ஒரு பிரச்சனை இருக்குது உண்மைதான். ஆனா இயேசுவே அந்த இடத்துல அமைதியா இருக்காருன்னா அப்ப அவர் இதை கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னு தானே அர்த்தம். அவர் கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்குன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வேற எதுவுமே இல்லை, அந்த விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் இல்லாம நம்மளால தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அவர் இதை பார்த்து கொள்வார், அவரால் இது முடியும் என்ற விசுவாசம் நமக்குள்ள தேவை. அதை விட்டு இந்த சீஷர்கள் போய் பயந்தாங்க தெரியுமா, நாங்க மாண்டு போறது உங்களுக்கு ஓகேவா, என்ன நீங்க கம்முன்னு இருக்கீங்க, நம்ம கூட அநேக நேரத்துல இப்படி தானே, என்னோட சூழ்நிலை நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நீங்க ஏன் மௌனமா இருக்கிறீங்க, உங்க காது கேட்கலையா ஏசப்பா, நீங்க என்ன கல்நெஞ்சாயிட்டீங்களா ஏசப்பா, அப்பெல்லாம் நம்ம எவ்வளவு வார்த்தையை விட்டு இருப்போம். ஆனா சீஷர்களை பார்த்து அவர் என்ன கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போகுது அப்படின்னா, அப்போ அவருக்கு இயேசுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். நான் இவங்க கூடிதான் இருந்தேன், இதுக்கு முன்னாடியும் நிறைய அற்புதங்களை செய்தேன், இதெல்லாம் பார்த்தாங்களே, இதெல்லாம் பார்த்து கூட வேணும் விசுவாசிக்கலன்ற ஒரு வேதனை இயேசுக்கு இருக்கும்ல. அதே போலதான் இதை விட பெரிய சூழ்நிலை எல்லாம் உங்க வாழ்க்கையில தேவன் அதை அழகாக முடித்து கொடுத்தார்ல. அந்த காற்றை அதட்டினது போல ஈஸியா உங்க வாழ்க்கையில அந்த சூழ்நிலை எல்லாம் முடிச்சு கொடுத்துருப்பார்ல. ஏன் இதை குறித்து நீங்க பயப்படுறீங்க, ஏன் இந்த ஒரு காரியத்தை குறித்து இவ்வளவு கலக்கம் உங்களுக்கு. தேவன் நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையில அந்த காற்றை போல அடிக்கிற அந்த பிரச்சனையை அமைதியாக்குவார். உங்களுக்கு தேவையானது விசுவாசம் தான். நீங்க இன்றைக்கு அந்த புயலை பார்த்து, அந்த மலை போல இருக்கிற பிரச்சனை பார்த்து, என் தேவன் உன்னை விட பெரியவர், நான் என் தேவனை விசுவாசிக்கிறேன், நீ பெயர்க்கப்படுவேன்னு மலையை பார்த்து சொல்லுங்க. அந்த காற்றை பார்த்து நீ அமைதி ஆயிடுவ இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லுங்க. நிச்சயமாக இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரவங்க. நம்ம இந்த உலகத்தான் போல பயந்துகிட்டு இருக்க வேணாங்க. இயேசப்பா சொல்றதே டு நாட் பி அஃப்ரேட். இந்த வாரம் முழுவதுமே நம்ம இதை தானே பார்க்க போறோம். பயப்படாதே, கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றார். காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த போராட்டத்தை, பிரச்சனையை நிச்சயமாகவே அதட்டி போடுவார், அமைதி ஆக்குவாருங்க. உங்களோட வாழ்க்கையில இழந்த சந்தோஷம் எல்லாமே நிம்மதியாக மாறப்போகுது. நல்ல சந்தோஷமாக நீங்க உங்க வாழ்க்கை மாறப்போகுதுங்க.